இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஒரு சைட்வேஸ்லேயே முடிச்சிருந்தது பார்க்க முடிஞ்சது. மேலே போனாலுமே பெருசாக கீழவும் வரல அண்ட் கீழே வந்துட்டு சின்னதாக ஒரு ரெக்கவரி கொடுத்து அதே இடத்துல முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரேட் எம்பரர்ல 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. இது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தமிழ்லயே ட்ரெயின் பண்றோம். இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங் கேப் அப்ல இருந்து அங்கிருந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பெருசா மேலே போக முடியல. அதாவது ஓப்பனிங் இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,505க்கு மேலே தான் இருந்தாங்க. பட் பெரிய லெவலில் மேலே போக முடியாம திரும்பவும் கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. வந்த பிரைஸ் அங்கிருந்து டிமாண்ட் ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணிட்டு அங்கிருந்து கீழே வந்தாங்க அண்ட் நியர் சப்போர்ட் 1 வரைக்கும் போயிட்டு, அதாவது 25,400 வரை போயிட்டு அங்கிருந்து திரும்பவும் மேலே வந்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் போது அந்த சப்ளை ஜோன் 1 கிட்டே முடிச்சிருக்காங்க, நியர் 25,500 கிட்ட. இது பொறுத்தவரை ஒரு கிளியரான ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஒரு பையருக்கும் பெரிய லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, செல்லருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. இந்த இடத்துல ஒரு கிளியரான ஒரு சைட்வேஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல நல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த அயான் டோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு அயான் டோம் இருக்கு. இதே மாதிரியே டெக்னாலஜியை நமக்கு கொடுக்கறதா இருக்காங்க இந்த இஸ்ரேல். இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது இந்த அயான் டோம் டெக்னாலஜியை இந்தியாவுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக்ஸ் எல்லாமே, அதாவது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல மேலே வந்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. எனிவே இது ஃபர்தராக நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் எம்பரர்ல ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றோம். இது 2 hour ஒர்க் ஷாப். இதை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் வியூ எப்படி யூஸ் பண்றது அண்ட் அதை வச்சுட்டு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது, அதையே வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறதையும் டீடைல்டா கொடுக்க போறோம். இந்த ஒர்க் ஷாப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் கான்டாக்ட் பண்ணுங்க. எனிவே நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது சப்ளை ஜோனுக்கும் டிமாண்ட் ஜோனுக்கும் இடையில இருக்குன்னு சொல்லலாம். இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 25,651 வர போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதாவது 25,526 பிரேக் பண்ணுச்சுன்னா 25,650 போய் ரீச் ஆகும். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,772 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. அண்ட் சப்போஸ் வந்துட்டு இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ற பட்சத்தில் பிரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,427 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியும். அண்ட் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே இறங்கலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,326 இந்த ரேஞ்ச் வர வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. ஸோ இதில் ஒரு டவுன் கிடைச்சாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஃபர்தரா கீழே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எம்பரர் ஸ்டூடெண்டால ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாலுமே இந்த லெவல்ஸ் போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வரும் அப்படிங்கிறதும், இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இன்னைக்கு சென்செக்ஸை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு பாசிட்டிவ்ல இருந்துச்சு. நிஃப்டி அளவுக்கு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க முடியல, ஒரு அழுத்தம் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. மேலே வந்த பிரைஸ் அரௌண்ட் 82,550 வரை வந்துட்டு அதுலேயே ஒரு ப்ரெஷரோட இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் கீழே வந்த பிரைஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 82,193 அதை பிரேக் பண்ணிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 1 வரைக்கும் போனாங்க. அங்கிருந்து திரும்பவும் மேலே வந்து பாசிட்டிவ்லேயே முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. நியர் 82,230 முடிச்சிருக்காங்க. இதை பொறுத்தவரை ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்திருந்தோம். அதே மாதிரியே சைட்வேஸ் நடந்திருக்கு. பட் ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாலுமே இந்த இடத்துல ஒரு ரேஞ்சை விட்டு வெளியில வந்து ஒரு சைட்வேஸ் நடந்தது பார்க்க முடிஞ்சது. இது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருந்தது பார்க்க முடிஞ்சது. எனிவே நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது 61,113 இதுக்கு கீழே தான் முடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பிரைஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இந்த இடத்துல இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே நாளைக்கும் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தரா வீக் ஆகிட்டு டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 60,848 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.
பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதியிலே மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஸ்ட்ராங்காக கீழே வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 59,860 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கான ஜோன் அப்படின்னாலுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில், அதாவது நாளைக்கு இந்த டிமாண்ட் ஜோன் 1க்கு மேலே வந்துட்டு இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே வந்துட்டாங்கன்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியா தான். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சைட் வேஸாக ரொம்ப நாளாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளார நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் எடுக்க வேண்டிய டெசிஷனாக இருக்கு. இந்த இடத்துல சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி மேலே போகும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கக்கூடிய 62,260 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணாலுமே டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகலாம். அது ரிஸ்கான ஏரியா. டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்காக கீழே வரும் அப்படிங்கிறதும், அண்ட் சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகும். அதுவும் வந்து ரிஸ்கான ஏரியா. இந்த சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஸ்ட்ராங்காக மேலே போகும் அப்படிங்கிறது ஓவரால் வியூ. அப்போ ஓவராலாக இந்த சப்ளை ஜோன் 2க்கும் டிமாண்ட் ஜோன் 2க்கு இடையில மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய டெசிஷனாக இருக்கு.